தமிழகத்தினுடைய தேர்தல் களம் பரபரப்பாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் மிக முக்கியமான வட மாவட்டங்களில் ஒன்றாக கருதப்படும் விழுப்புரம் மாவட்டத்தின் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றவர் லட்சுமணன் அவர்கள். இவர் 2021ஆம் ஆண்டு திமுக சார்பாக விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு அதிமுகவின் மிக முக்கியமான பலமாக பார்க்கப்பட்டவரும் திமுகவினுடைய மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள் ஏற்படுத்தக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்தினுடைய அதிமுகவின் நம்பிக்கை நட்சத்திரமாக கருதப்பட்ட சி.வி. சண்முகத்தை 2021 தோற்கடித்தார். பிறகு இதனுடைய வெற்றியை தொடர்ந்து லட்சுமணன் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டதின் காரணமாக திமுக சார்பாக அவருக்கு மாவட்ட செயலாளர் பதவியும் வழங்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் 2021 திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பொன்முடி அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் பின்பு வனத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்தார். மோசமான அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையிலும் பாலியல் சம்பந்தமான கருத்துக்களை தெரிவித்த வகையிலும் அருவருப்பான பேச்சுக்களின் மூலமாக தன்னுடைய அமைச்சர் பதவியை இழந்தார் திரு பொன்முடி அவர்கள். அமைச்சர் பதவியை இழந்ததோடு மட்டுமல்லாமல் மாவட்ட செயலாளர் பதவியும் இழந்தார். இதன் பிறகு இவருக்கு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலில் இவர் பெயர் இடம்பெறவில்லை. திமுக தலைமையை பொன்முடியை அழைத்து, நீங்கள் மீண்டும் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டால் நிச்சயம் உங்களுக்கு தோல்வியே கிடைக்கும். அதனால் உங்களுக்கு பதிலாக உங்கள் மகனை வேட்பாளராக நிறுத்துங்கள் என்று அறிவுறுத்தியதாம். அதன் பேரில் அவர் விருப்ப மனுவும் திமுக தலைமையிடம் வழங்கவில்லை என்றே கருதப்படுகின்றன. இந்த சூழ்நிலையில் 2021 வெற்றி பெற்ற லட்சுமணன் அவர்கள் 2026 விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்றார். நிச்சயம் அவருக்கு வெற்றி கிடைத்துவிடும் என்று கருத்து கணிப்புகளும் சொல்லுகின்றன. இந்த சூழ்நிலையில் பொன்முடி அவர்கள், நமக்குத்தான் அமைச்சர் பதவி கிடைக்கவில்லை, தேர்தலில் நின்று வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் திமுக தலைமை மறுத்துவிட்டது. எனவே தன்னுடைய மகனுக்கு முதல் முறையாக வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக தன்னுடைய அமைச்சர் கனவையும் அமைச்சருடைய பதவியும் மகன் மூலமாக சரி கட்டி விடலாம் என்ற நினைப்பில் இருக்கிறார் திரு பொன்முடி அவர்கள். ஆனாலும் முதல் முறையாக தன்னுடைய மகன் சட்டமன்றத்துக்குள் நுழைய இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் திமுக தலைமை தன்னுடைய மகனுக்கு அமைச்சர் பதவி கொடுக்குமா, அல்லது இரண்டாவது முறையாக வெற்றி பெறப்போக்கூடிய விழுப்புரம் சட்டமன்ற வேட்பாளர் லட்சுமணனுக்கு கொடுக்குமா என்ற சந்தேகத்தில் இருக்கிறார் திரு பொன்முடி அவர்கள். எனவே விழுப்புரத்தில் இரண்டாவது முறையாக லட்சுமணன் அவர்கள் வெற்றி பெற்றுவிட்டால் நிச்சயம் தன் மகனுக்கு அமைச்சர் பதவி கிடைக்காது. அதனால் எப்படியாவது லட்சுமணனை தோற்கடிக்க வேண்டும் என்ற முனைப்பில் உள்ளடி வேலை பார்க்கிறாராம் பொன்முடி. தன்னுடைய மகனை திருக்கோவிலில் வெற்றி பெற செய்துவிட்டு லட்சுமணனை 2026 தோல்வியடை செய்துவிட்டால் நிச்சயம் அமைச்சர் பதவி தனக்கே கிடைக்கும் என்று கனவில் இருக்கிறார் திரு பொன்முடி. இதையெல்லாம் கடந்தும் விழுப்புரத்தில் மற்றொரு குறுநில மன்னராக திமுகவில் செயல்பட்டு கொண்டிருப்பவர் மஸ்தான். அவர் 2016, 2021 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக செஞ்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 3வது முறையாகவும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே கடந்த காலங்களில் மயிலம் சட்டமன்ற தொகுதியில் 2016 மாசிலாமணி அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார். 2021 மாசிலாமணி வெற்றி பெற்றுவிட்டால் தனக்கு அமைச்சர் பதவி கிடைக்காது என்று மஸ்தானுடைய உள்ளடி வேலையால் மயிலம் தொகுதியில் மாசிலாமணி தோல்வியடைந்தார். இந்த முறை 3வது முறையாக தான் வெற்றி பெற்று விடுவோம், ஆனால் 2வது முறையாக வெற்றி பெறக்கூடிய விழுப்புரத்திலுள்ள லட்சுமணன் வெற்றி பெறக்கூடாது என்று பொன்முடியுடன் சேர்ந்து கொண்டு மஸ்தான் அவர்களும் உள்ளடி வேலை பார்ப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொன்முடியும் மஸ்தானும் இணைந்து கொண்டு லட்சுமணனை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும். அப்படி தோற்கடித்து விட்டால் நிச்சயம் திருக்கோவிலூர் தொகுதியில் வெற்றி பெறக்கூடிய கௌதம சிகாமணி அவர்களுக்கும் செஞ்சியில் வெற்றி பெறக்கூடிய மஸ்தான் அவருக்கும் மட்டுமே அமைச்சர் பதவி கிடைக்கும். லட்சுமணன் தோற்றால் நிச்சயம் அமைச்சர் பதவி கிடைக்கும். லட்சுமணன் வெற்றி பெற்றுவிட்டால் மஸ்தானுக்கும் கௌதம சிகாமணிக்கும் அமைச்சர் பதவி கிடைக்காது என்றே அரசியல் வட்டாரங்கள் சொல்கின்றன. எனவே பொன்முடியும் முன்னாள் அமைச்சர் திரு மஸ்தான் அவர்களும் லட்சுமணனுக்கு எதிராக விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ளடி வேலை பார்க்கிறார்கள் என்று